யாரும் இல்லை இப்படின்னு ஊர் சொல்லி சொல்லி அதை நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை சொந்த குடும்பத்திலேயே அவமானப்பட்டு தைரியம் இருந்த ஒருத்தரா? இல்லை உங்கள் திறமையை யாரும் கண்டுக்கலன்னு ஏமாந்த ஒருத்தரா? நீங்கள் எல்லாருமே இப்போ நினைக்கிற ஒரே விஷயம், நான் பிறந்ததே தப்பாக பிறந்துட்டேன், ஆனால் இது ரொம்ப லேட். இருங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு. இது வழக்கம் போல் கேட்குற மொக்க மோட்டிவேஷன் இல்லைங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தனோட கதையை வச்சு உங்கள் மூளையை ரீபூட் பண்ண போகிற பிரெயின் சயின்ஸ். மகாபாரதத்தில் கர்ணன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவனை நம்ம இன்னைக்கு ஒரு புராண கதையாக சொல்ல போகிறதில்ல. அவனோட வாழ்க்கையை ஒரு சைக்காலஜி கேஸ் ஸ்டடியாக ஆராய போகிறோம். கர்ணன் பிறந்தது குந்திக்கு. ஆனால் அவனை கையேந்தி ஒரு தொழில் செய்கிற குடும்பத்தில் தான் வளர்த்தாங்க. சமூகம் அவனை பார்த்தது அவனோட திறமையை வச்சு இல்லை, அவன் பிறந்த குடும்பத்தை வச்சு. ஒவ்வொரு தடவை அவன் முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப கேட்டுச்சு: நீ சூதன், உனக்கு இங்கே அதிகாரம் இல்லை. என்ன நடக்குதுன்னா, கர்ணனோட மூளை ஒரு ஐடென்டிட்டி ட்ராப்பில் சிக்கிருச்சு. அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. இதை சைக்காலஜியில் ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சமூகம் உங்களை பற்றி ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் மேலே இல்லை உங்கள் ஐடென்டிட்டி மேலே ஒரு முத்திரை திணிக்கிறது. ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம். இதை எப்படி செயல்படுத்துறது வெங்கின்னு கேட்குறீங்களா? அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கர்ணன் தனியாக நின்னான். ஒரு குரு கிட்ட கற்றுக்க போனான். செத்துக்கல, ரகசியமாக கற்றுக்கிட்டான். ஆனால் அதுவும் வெளியானதுக்கு அப்புறமே சாபம் வந்துச்சு. சுயம்பரத்தில் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினாங்க. ஒவ்வொரு கதவும் அவன் மூஞ்சில தான் மூடிச்சு. அவனும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு கட்டத்தில் உறைஞ்சு போய் நின்னான். நான் யாருன்னு தெரியல, என்னோட திறமை யாரும் கண்டுக்கல, நான் பிறந்த இடத்துலையே என்னோட மதிப்பு தீர்மானிக்கப்பட்டுடுச்சு. இது வெறும் கர்ணனோட கதை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கதையும் கூட. ஒவ்வொரு தடவை உலகம் கர்ணனை கீழே தள்ளுற போது அவன் விழுந்தானா? இல்லவே இல்லை. அந்த தோல்விகளை ஒரு டேட்டா மாதிரி பயன்படுத்திக்கிட்டான். குருகுலத்தில் சேர்க்கலையா? ரகசியமாக கற்றுக்கிட்டான். பரசுராமர் சாபம் தந்தாரா? அதையும் தாண்டி நின்னான். சுயம்பரத்தில் அவமானமா? அதை ஒரு டேட்டா பாயிண்டாக எடுத்துக்கிட்டானே தவிர அவனோட சுயமதிப்பை அவன் இழக்கவே இல்லை. இதை பிரெயின் சயின்ஸில் போஸ்ட் ட்ரமாட்டிக் க்ரோத்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராமா உங்களை உடைக்காது, அது உங்களோட ஐடென்டிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்காக ரீபில்ட் பண்ணும். ஆனால் அது நடக்கணும்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. நீங்கள் தோல்வியை வெறும் டேட்டாவாக பார்க்கணுமே தவிர அது உங்களோட எண்ட் பாயிண்ட்டாக பார்க்கவே பார்க்காதீங்க. இல்லை, ஒரு திருப்பம் வருது. கர்ணன் ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறான். துரியோதனன் அவனுக்கு ராஜ்யம் கொடுக்குறான், எல்லார் முன்னாடியும் மரியாதையை கொடுக்குறான். கர்ணன் அவனோட பக்கம் சேர்றான். கர்ணனுக்கு நல்லாவே தெரியும் துரியோதனை பண்ணுறது தப்புன்னு. ஆனாலும் அவன் கூடயே கடைசி வரைக்கும் நின்னான். ஏன்? இதை தான் பிரெயின் சயின்ஸில் ட்ராமா பாண்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட லோவஸ்ட் பாயிண்டில் இருக்கிறப்போ யாராவது வந்து உங்களுக்கு கை கொடுத்தாங்கன்னா உங்கள் மூளை அவங்கக்கிட்ட பிளைண்டாக பாண்ட் ஆகிடும். அது உண்மை விசுவாசம் இல்லை, அது ஒரு ட்ராமா பாண்ட். கர்ணனோட மூளை துரியோதனங்கிட்ட அப்படி தான் லாக் ஆச்சு. கடைசி யுத்தத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் கர்ணன் கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றாரு: நீ குந்தியோட மூத்த பையன், நீ ஒரு சத்திரியன், உனக்கு தான் இந்த ராஜ்யமே சொந்தம், இந்த பக்கம் வந்துரு, ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. கர்ணன் கிட்ட இப்போ 2 சாய்ஸ் தான். பக்கம் மாதிரி எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், இல்லாட்டி அதே பக்கம் நின்று சாவை சந்திக்கணும். கர்ணன் 2வது சாய்ஸை சூஸ் பண்ணான். ஏன்னா அவனோட ஐடென்டிட்டியை இந்த உலகம் அவனுக்கு தரல, அதை அவனே
செதுக்கிக்கிட்டான். அவன் சாகிற வரைக்கும் அவன் உருவாக்கின அந்த ஐடென்டிட்டிக்காக மட்டும்தான் நின்னான். கர்ணன் தோத்துட்டானா? இல்லவே இல்லை. அவன் சூஸ் பண்ணான். ரிசல்ட் உங்கள் ஐடென்டிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வெறும் டேட்டா பாயிண்ட் மட்டும்தான். கர்ணனுக்கு அந்த நாள் வந்துச்சு. உங்களுக்கும் அது கண்டிப்பாக வரும். அன்னைக்கு என்ன டிசைட் பண்ண போகிறீங்க, அதுதான் உங்கள் கதையை தீர்மானிக்கும். ஈஸி சக்ஸஸ் இஸ் அ ஸ்கேம். அதாவது சுலபமான வெற்றி உங்கள் மூளையை மழுங்கடிக்கும். கர்ணனோட வாழ்க்கை சுலபமாக இல்லை. அதுக்காக அவன் மதிப்பு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, இது பிரெயின் சயின்ஸ். இது உங்கள் கதை. இந்த வீடியோவை இப்போ யாரோ ஒருத்தரால் தாழ்த்தி பேசப்பட்டு தன் சுய மதிப்பையே கேள்வி கேட்டுட்ருக்க உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கர்ணனோட எந்த முடிவு உங்களை ரொம்ப பாதிச்சுது? ஏ, பிறப்பை மறுத்து போராடினது. பி, துரியோதனோட விசுவாசம். இல்லைனா சி, உண்மை தெரிஞ்சும் சரணடையாதது. எதுன்னு இப்போவே டைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இல்லை, உங்கள் மூளையை மாற்ற போகிற பிரெயின் சயின்ஸ்.